அதுக்கு அப்புறம் நேரடியா எதுக்கு ஆரம்பிச்சாங்க சார்? இது ஜெயலலிதா அவங்க எம்ஜிஆர் விமர்சிச்சது சும்மா கண் துடைப்பு சார். அது கண் அது வந்து நேரடியாக டெல்லி தலைமை எதிர்க்கல. நல்லா கவனிச்சு பாருங்க, இதுதான் ஏமாற்று வேலை. எடப்பாடி அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ இல்லைன்னா அதிமுகவை சேர்ந்த முன்னணி எந்த தலைவர்களா இருந்தாலும் டெல்லி அரசியல் தலைவர்களையோ மோடி அவர்களையோ அமித்ஷா அவர்களையோ நட்டா அவர்களையோ ஒரு காலம் விமர்சிக்க மாட்டார்கள். அவங்க பேசுறதெல்லாம் அண்ணாமலையை திட்டுவாங்க. சரி, அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் தான் பர்சனலா பஞ்சாயத்து நடக்கும். சரி, ஏன்னா வந்து எப்போ ஒரு சொன்னார் இல்லையா, மோடி வந்து எங்க டேடினார்ல, அவர்கள் வந்து அவங்க குழந்தைங்க தான், அவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இன்னைக்கு இருக்காங்க. இப்பவும் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் அதிமுக இருக்கு. ஓ சரி சார். இங்க மாநில உரிமைகள் பறிக்கப்படும் போது அதிமுக வேடிக்கை தானே சார் பாக்குது. இதுவரைக்கும் என்ன பேசுறாங்க? இப்பவும் எல்லா விஷயங்களிலும் மாநில அரசை திட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அதற்கு சூத்திரதாரியா இருக்கிற ஒன்றிய அரசாங்கத்தை குறித்து பேசுவதே இல்லையா எதிர்கட்சிகள். அப்ப அவருடைய நோக்கம் வந்து இன்னைக்கு ஆளும் ஆட்சியில இருக்கிற திமுகவை சொல்லணும், ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்கணும். சோ அதற்காக அவர்கள் பயன்படுத்துற வாதம் என்னன்னா, இந்த ஆட்சி வந்து தப்பான ஆட்சி, இந்த ஆட்சி வந்து சரியில்லை. இது இவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை மக்கள்கிட்ட போய் நானும் இருக்கேன்னு காமிக்கிறதுக்கான ஒரு வழி, அவ்வளவுதான். அது தேர்தலுக்கு முன்பாக கிளியர் கட்டா அவர்கள் வெளியில வந்தாதான் சார் மக்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும். ரகசியமாக தேர்தலை அவர்கள் சந்திக்க முடியாது, அண்டர் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணி ஜெயிக்க முடியாது. இல்ல அப்புறம் நீங்க அதிமுக பாஜக சொன்னீங்க, நடிகர் விஜய் அவரோட இப்போ அரசியல் பிரவேசம், அதாவது இப்போ பரந்தூர்ல இருந்து அவர் வந்து அந்த விவசாயிகளின் காலடி மண்ணை தொட்டு எனது அரசியல் பயணத்தை தொடங்குகிறேன் என்று அவர் அறிவித்துவிட்டு இப்போது இந்த பரந்தூர் விவசாயிகள் போராட்டத்தை, அந்த விமான நிலைய விரிவாக்கத்தை வந்து நீங்கள் வந்து மறுபரிசீலனை செய்யணும்னு ஒரு 900 நாட்களுக்கு பிறகு அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இப்போது அங்கிருந்து அவர் அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கிறார். இந்த காலகட்டமானது இந்த இவ்வளவு நாட்களுக்கு பிறகு கட்சி ஆரம்பித்து ஒரு 300 நாட்களுக்கு பிறகு இப்போது முதல் முறையாக இந்த களத்தில் இறங்கி இருக்கிறாரு. இது இன்னும் அடுத்து பல்வேறு மக்கள் பிரச்சனைகளையும் நான் கையில் எடுத்து போராடுவோம் அப்படின்னு அவர் அறிவிச்சிட்டாரு. இந்த ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று அந்த மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுப்பது இந்த 2026 தேர்தலில் அவருக்கான ஒரு ஆதரவு தளத்தை வந்து விரிவுபடுத்த நினைக்கிறீங்களா சார்? நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து அங்க அரசியல் பயணத்தை தொடங்கி விட்டேன் அப்படின்னு சொன்னவர் இப்ப எங்க இருக்காரு? தொடங்கினவர் இப்ப எங்க இருக்காரு? அப்படியே சரி, அடுத்த இடம் சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வேங்கவேல் போகலாம் ஒரு தகவல் இருக்கு. வேற ஏதாவது முக்கியமான பிரச்சனை சர்ச் பண்றாரு. ஒவ்வொரு முறையும் நான் வந்து விஜய் குறித்து நிறைய விஷயம் நான் வந்து அவர் நடிகரா ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து செய்தியாளரா நல்ல பழகி இருக்கேன், நிறைய விஷயங்கள் அவரோட. ஏன்னா என்ன காரணம்னா ஒரே விஷயம், அவரும் வந்து இயக்கப்படுகிறார். நான் வந்து ஒரு பகிரங்கமாக ஒரு பத்திரிகையாளரை குற்றம் சொல்றேன். விஜய் யாராலோ இயக்கப்படுகிறார். அவருக்கு சுய அறிவு, சுயமா சிந்திக்கிற விஷயம் எழுதி கொடுக்கறதான் அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் நிச்சயமாக இந்த தமிழ் மண்ணுக்கு, தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணியிருந்தார்னா அவர் பேசுகிற விஷயங்கள் என்னவா இருந்திருக்கும்னா, ஒன்றிய அரசாங்கத்தை தான் நோக்கி பல்வேறு கேள்வி கணைகளை வச்சிருக்கணும், நியாயமாக பார்த்தா. ஏன்னா இந்த சொல்றாரு என்னோட இது கொள்கை சித்தாந்த எதிரிங்கிறது வந்து பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு தாங்க, என்னோட அரசியல் எதிரி தான் திமுக, கொள்கை சித்தாந்த எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் கட்டவுட்ல வைக்கிறாரு சார். அவர் தான் பிஜேபி எதிர்ப்பு. சிம்பிள் சொல்லணுமா இல்ல, அவர் சொன்ன அதே வாதத்தை நான் திரும்பி அவருக்கு புரிய வைக்கிறேன். இங்க வந்து அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காகத்தான் இங்க வந்திருக்காரு. கொள்கை சிந்தாந்தத்துல அவர் என்ன மன ஆரம்பிக்க போறாரா, இல்ல வேற ஏதாவது வந்து விஷயங்கள் செய்ய போறாரா? மக்களுக்கான பணி செய்வதற்காக, அரசியல் அங்கீகாரத்தை பெறுவதற்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அரசியல் எதிரியாக நீங்க யாரை வச்சிருக்கீங்கன்னா திமுக வச்சிருக்கீங்க. ஓகே, ரைட், குட், ஒன்னும் தப்பு இல்ல. யார் வேணா நீங்க திமுக எதிர்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்துல திமுகவை விட இந்த தமிழ் மண்ணையும் தமிழ்நாட்டையும் கூறு போட்டு பிளவுபடுத்தி மதவாத சக்திகள் பயங்கரமாக காலூன்றுவதற்கு பிரயத்தனம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அவர்களை நீங்க வெண்சாமரம் வீசி வரவேற்கிற மாதிரி நான் திமுகவை எதிர்ப்பேன், ஆனால் போற போக்கு அவங்களை சும்மா லேசா ஒரு தட்டு தட்டிட்டு போவேன்னா அதே கொள்கையை தான் இவங்க கொண்டுட்டு இருக்காரு. இங்க நீங்க பரந்தூர் எடுத்துங்க, மற்றதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா இப்ப கேட்டா சொல்லுவாங்க அவர் அதை சொன்னார், இதை சொன்னார், அப்படி பண்ணார், பண்ணிக்கிட்டே இருக்காரு, செஞ்சு. ஆனா ஒரு நாள் சொல்லுவாரு, அதுக்கப்புறம் ஒரு 3 மாசமோ இல்ல 1 மாசம் 6 மாசத்துக்கு ஆள் இருக்க மாட்டாரு, இங்க ஷூட்டிங் போயிடுவாரு, வெளிநாடுக்கு போயிடுவாரு. மக்களை போய் நேரடியாக இறங்கி சந்திப்பதற்கு கூட மனம் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டுக்கு கூப்பிட்டு அரிசி கொடுக்கிற ஒரு விஷயத்தை இதுவரை எந்த அரசியல் தலைவரும் செய்ததில்லை, தமிழ்நாடு கண்டதில்லை. முதல் முறையா அவர் தான் எலைட் அரசியலை அறிமுகப்படுத்தி இருக்காரு.